பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேக்கிங் அ விசிட்டர் டு சீ த ruins. இதை எழுதினவங்க பவுலா கென் ஆலன். இந்த பவுலா கென் ஆலன் அப்படின்றவங்க ஒரு அமெரிக்கன் ரைட்டர். ஸோ மெக்சிகோவில் அவங்க இருக்கும்போது அவங்க லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருந்துச்சு, அவங்க ஒரு மிக்ஸ்டு கல்ச்சர் தான். ஸோ அவங்களுக்கு மெக்சிகனில் இருக்கும்போது என்ன மாதிரி கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, முன்னாடி இருந்ததுக்கும் மாடர்ன் ஏஜ்லேயும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அவங்களோட பேரண்ட்ஸோட கல்ச்சர் வேறு மாதிரி இருந்திருக்கும், அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட கல்ச்சர் வேறு மாதிரி இருந்திருக்கும், இவங்களோட கல்ச்சர் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட்டை பற்றியும் ruinsஓட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் இந்த போமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஸ்பீக்கர் அண்ட் விசிட்டர்னு சொல்லி 2 கேரக்டர் வராங்க. இந்த போமை அவங்க யாருக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜோ அப்படின்ற ஒருத்தங்களுக்காக அவங்க இதை டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. விசிட்டர் அப்படின்றது ஜோவாக இருக்கலாம். ஸோ அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ண, அவங்க 2 பேர் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை இந்த போமாக கொடுத்துருக்கலாம். நம்ம ஒன்ஸ் இதை ரீட் பண்ணும்போதே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு இன்னர் மீனிங் இருக்கும், இன்டெப்த் மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் யோசிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக ஜஸ்ட் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, அந்த இன்சிடெண்ட்டை நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. பட் அதில் ஒரே ஒரு மெசேஜ், ஆனால் அந்த மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையுமே அவங்க ஒரு ஹியூமரஸ் டோனில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் அதை நம்ம டீப்பாக யோசித்தோம், அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கும். அது என்ன தீம் அப்படின்றத நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போது டேக்கிங் அ விசிட்டர் டு சீ த ruins. ஸோ இதில் டேக்கிங் அ விசிட்டர், ஒரு விசிட்டரை அவங்களோட ruinsஐ பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ruins அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது, plenty ஆஃப் மீனிங் இருக்குது. பட் ஸ்டில் நம்மளுக்கு இந்த போமுக்கு தேவையானது ஒரு 2 மீனிங் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னா, ruins அப்படின்றது இப்போ ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் ரொம்ப டேமேஜ் ஆகி போய் இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்காவோ இல்லை நம்ம அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரி வச்சுருப்போம் இல்லையா, அதை ட்ரெடிஷ்னலாக நினைக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அது கண்டிப்பாக ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது, அது ரொம்ப டேமேஜ் ஆகி போய் இருக்குது, அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, அதை ரொம்ப வர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள், பழைய இடங்கள், இடிஞ்சு போன இடத்த எல்லாத்தையுமே நம்ம ruins அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு மீனிங், ஓகேவா? இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போது ஹியூமன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடம் உடஞ்சிருக்கும் போது அந்த எந்த அளவுக்கு அதோட இம்பேக்ட் இருக்குமோ, அதே மாதிரி ஹியூமன் மைண்ட் செட், நம்மளோட மைண்ட் செட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக நம்மளோட இமோஷன்ஸ். நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம மற்றவங்க கிட்டேயும் அதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம ஹாப்பியாக இல்லை அப்படின்னா நம்ம மற்றவங்க கிட்டேயும் நெகட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஹியூமன் மைண்ட் செட், அதில் ஒரு பிரேக், அதில் ஒரு கொலாப்ஸ் நடக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறதையும் ruins அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே, ஒரு விஷயம் உயிர் இல்லாத ஒரு இடத்துல நடக்குது, இன்னொன்று ஹியூமன் உயிர் இருக்கிற ஒரு மனுஷங்களுக்குள்ளே நடக்குது, ஓகேவா? ஸோ 2 ஆக்ஷனுமே ஒன்று தான், பட் அது எந்தெந்த இடத்துல நடக்குது அப்படின்றது தான் மேட்டர், ஓகேவா? ஸோ இப்போ ruins அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, 2 மீனிங் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்பீக்கரோட ஃப்ரெண்ட், அதாவது விசிட்டர் இருக்காங்க இல்லையா, அவர் அவரோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாத்தையுமே அப்படி ரெக்கலெக்ட் பண்ணுறாரு. அவர் வெஸ்டர்ன் யூஎஸ்க்கு வந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன மாதிரியான மெமரபிள் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரெக்கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, அகெயின் அவர் அங்கே வந்திருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி அங்கே வந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ இந்த போமில் அமெரிக்கன் மெக்சிகன் பிளேஸ் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ரெக்கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஸ்பீக்கரும் இவங்க கூட அக்கம்பெனி பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வேறு எங்கேயுமே இல்லை, அந்த ruinsஐ பார்க்குறதுக்காக போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ 2 பேரும் சேர்ந்து இப்போ எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த இடமா இருந்தாலுமே நம்மளுக்கு பிடிச்ச இடமா இருந்தால் எப்போ வந்தாலுமே அதை சுற்றி பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்களும் ஜாலியாக அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ விசிட்டர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாரு, ஓகேவா? ஏன் அப்படின்னா, அவர் ஆல்ரெடி வந்தப்போ இந்த கல்ச்சர் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வரும்போது ஒரு நியூ மெக்சிகன் சைட்டை அவர் பார்க்குறாரு, ஓகேவா? எல்லா இடமுமே புதுசாக இருக்குது, நிறைய அட்வான்ஸாக மாறி இருக்கு, பீப்புளோட பிஹேவியராக இருக்கட்டும், அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப ஆர்வமாக அந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
அவர் ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம், இந்த இடத்த நான் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற இடம் என்ன அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலி இருக்கலாம், இல்ல கல்ச்சுரலி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான இடம்னு ஏதாவது இருக்கும் இல்லையா? பீப்பிள் எல்லாருமே அத ரொம்ப செக்யூர்டா பாதுகாத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இடத்த நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அவங்க ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ மார்னிங் ஒரு இடத்துல இருந்து அவங்க காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடிக்கும்போதே ஸ்பீக்கர் வந்து அவங்களோட பிளான் என்ன, இன்னைக்கு என்னலாம் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ப்ரப்போசலை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாரு. ஓகே, நம்ம இந்த மாதிரிலாம் பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆகிறாரு. இப்போது ஸ்பீக்கர் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு. வுட் யூ லைக் டு விசிட் ஓல்டு இந்தியன் ரூயின்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. இதில் இந்தியன் அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கு? இது வந்து அமெரிக்கா, மெக்சிகன் இந்த மாதிரியான ஏரியாஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்குறோம். இதில் ஏன் இந்தியன் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா, இப்போது நம்ம அமெரிக்கன் ஒர்க்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் எதெல்லாம் கல்ச்சுரலி, ட்ரெடிஷ்னலி, ஹிஸ்டாரிக்கலி ஒரு வர்ஷிப் பண்ணுற இடம்னோ, இல்லை மோஸ்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுறது ட்ரெடிஷ்னலாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கு இந்தியன் அப்படின்னு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? மேபி இந்தியாவில் நிறைய கல்ச்சுரல், ட்ரெடிஷ்னல் கஸ்டம்ஸ் நிறைய இருக்கிறதுனால மேபி யூஸ் பண்ணலாம். பட் அமெரிக்காவில் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கில் ட்ரெடிஷ்னல் இல்லை ஹிஸ்டாரிக்கல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற இடத்துல இந்தியன் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்தியன் அப்படின்றது அமெரிக்கனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இந்தியன் அப்படின்றது அமெரிக்கன் தான். ஓகேவா? ஸோ அமெரிக்கன் ரூயின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் கேட்கும்போது விசிட்டர் ரொம்ப எக்ஸைட் ஆகிறாரு. ஏன்னா அவருக்கு எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது. இதில் ரூயின்ஸை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இப்போ விசிட்டர் வந்து இமேஜின் பண்ணுறாரு, ரூயின்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இமேஜின் பண்ணுறாரு. அவர் இமேஜின் பண்ணுறது என்ன அப்படின்றத ஸ்பீக்கரால் கெஸ் பண்ண முடியுது. அவர் மேபி இதை தான் இமேஜின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கருக்கு கெஸ் பண்ண முடியுது. அவரோட இமேஜினேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ரூயின்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற, வீட்டு பின்னாடி இருக்கிற சில இடங்கள் மாதிரி, சில இடங்கள் ரொம்ப இடிஞ்சு போய் இருக்கும் இல்லையா? அந்த இடங்கள் மாதிரி தான் இங்கே இருக்கிற ரூயின்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய இமேஜின் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ரிலீஜியஸாக அந்த இடத்த எல்லாத்தையுமே ரொம்ப ஹோலியாக அவங்க வச்சுப்பாங்க. மேபி அது கேவ்ஸாக இருக்கலாம். அந்த இடத்துல எல்லாமே பீப்புள் வருவாங்க. பட் அவங்களோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபால்ஸ் ஃபேஸாக தான் இருக்கும். மாஸ்க் வியர் பண்ண மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வந்து வெளியே எல்லாருக்கிட்டேயும் நல்ல விதமாக பேசுவாங்க. பட் அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே மற்றவங்கள ஹார்ம் பண்ணுற விதமாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பீப்புள் எல்லாருமே விசிட் பண்ணுற அந்த ஹோலியான இடம் மாதிரி தான் இங்கே இருக்கிற ரூயின்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துலையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் பிளேஸ்க்கு வர்றவங்க எல்லாருமே நல்லவங்க இல்லை, அவங்களும் மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே இப்போ ரொம்ப வர்ஷிப் பண்ணுறாங்க, ரொம்ப கடவுளை தேடிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? மேபி அவங்க வந்து ஆக்ட் பண்ணலாம், சொசைட்டிக்காக அவங்க ஆக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்கே எடுத்து வைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸ் ஃபேஸ் இருக்கிற ஆப்ஜெக்டாக இருக்கலாம், செரிமோனியல் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரூயின்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கெஸ் பண்ணுறாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஏன்ஷியன் பீப்புள் எல்லாருமே இந்த ரூயின்ஸை வந்து ரொம்ப செக்யூர்டாக பாதுகாப்பாங்க, அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட ப்ரைடு, அவங்க வாழ்ந்த இடமா இருக்கலாம், இல்லை அவங்களோட ஏன்ஷியன் பீப்புள் வாழ்ந்த இடமா இருக்கலாம், இல்லை அது ஏதோ ஒரு சர்ச்சாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே இடிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அதை யாரும் தரமட்டமாக ஆக்கிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு அடையாளமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலான சிக்னிஃபிகண்ட்டான லேண்ட் எல்லாத்தையுமே ஏன்ஷியன் பீப்புள் வந்து அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ரூயின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே இறந்து போயிடலாம், அந்த மக்கள் இல்லாமல் போயிடலாம், அந்த வீடும் கூட ஒரு காலத்தில் இல்லாமல் தரமட்டமாக ஆக்கிடலாம். பட் ஸ்டில் அங்கே அந்த கல்ச்சர் அப்படியே இருக்கும், அந்த மக்களோட பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி எப்போவுமே இருக்கும். ஸோ ரூயின்ஸ் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அந்த மக்கள் அங்கே இல்லைனாலும், அங்கே இருந்த பொருட்கள் அங்கே இல்லைனாலும், சம்திங் ஏதோ ஒன்று அங்கே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி அழியாமல் அங்கேயே இருக்கும். ஏன்ஷியன் பீப்புள் அங்கே வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? அவங்களோட ஸ்பிரிட் எல்லாமே அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே ரூயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது எல்லாத்துக்குமே
விசிட்டர் வந்து ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக அது எல்லாத்தையுமே அக்ரி பண்ணிக்கிறாரு. அம்மா எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 2 பேருமே காருக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. காரில் டிரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. டிரைவ் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா சாண்டியா மவுண்டெயின், இது வந்து நியூ மெக்சிகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸில் நியூ மெக்சிகோ ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஓகேவா, இந்த மவுண்டெயின் இதை வந்து டவரிங் பீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மவுண்டெயின் எல்லாத்தையும் கடந்து போகிறாங்க. கடந்து போனதுக்கப்புறமா ஒரு பெரிய பில்டிங் வருது. அந்த பில்டிங் அந்த மவுண்டெயின் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த பில்டிங் கிட்ட நிப்பாட்டுறாங்க. அதில் வந்து ஹை செக்யூரிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இறங்கி போகிறாங்க. நடந்து போகும்போதே ஒரு பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போகிறாங்க. செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் தாண்டி உள்ளே போயிட்டு ஒரு டோர் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. உள்ளேருந்து சில பேர் வராங்க, வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா அவங்ககிட்ட பேசிட்டு திரும்பவும் அவங்க நடந்து போயிட்டுருக்குறாங்க. அங்கே நிறைய எம்டியான ரூம்ஸ் இருக்குது, பார்ட்டி ரூம்ஸ் இருக்குது, நிறைய எல்லாமே எம்டியான ரூம்ஸாக இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்த்து முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அங்கே லிஃப்ட் வச்சுருக்குறாங்க. அந்த லிஃப்ட் யூஸ் பண்ணி மேலே வந்துடுறாங்க. அங்கேருந்து ஒரு ஹால்வே மாதிரி இருக்குது, அங்கே நடந்து போகிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஸ்பீக்கர் வந்து ஜோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா விசிட்டர் வந்து ஜோ. அப்போது ஸ்பீக்கர் கண்டிப்பாக பொயட்டாக தான் இருக்க முடியும். ஸோ ஸ்பீக்கர் வந்து ஆலன், விசிட்டர் வந்து ஜோ. ஓகேவா, இப்போது ஸ்பீக்கர் வந்து ஜோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, இது ரொம்ப மாடர்ன் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 பேருமே உள்ளே என்டர் ஆகுறாங்க. இப்போ ஸ்பீக்கர் வந்து ஜோ கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து அந்த ஓல்டு ரூயின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லிட்டு அந்த ஓல்டு ரூயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவங்களோட மாம் அண்ட் கிராண்ட் மதர், மாம் மிஸ்ஸஸ் ஃப்ரான்சிஸ், கிராண்ட் மதர் மிஸ்ஸஸ் காட்லிப், அந்த நேமை சொல்லிட்டு அவங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விசிட்டர் ஒரு நிமிஷம் சர்ப்ரைஸ் ஆகிட்டு அப்படி அவங்க கண்ணெல்லாம் அப்படியே பெருசு பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஆச்சரியமாக பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சடனாக பார்க்குறாங்க. அப்படி 1 செகண்ட் அப்படி பார்த்துட்டு அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ நேரம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது, இந்த ரூயின்ஸ்னு அவங்க சொன்னது ஏதோ ஒரு இடம் இருக்குது போல், அந்த இடத்த பற்றி தான் இவங்க பேசுகிறாங்க, அந்த இடத்த காமிக்கிறதுக்காக தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, மேபி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு வரும்போது, அந்த ரூயின்ஸ் அப்படின்னு நான் சொன்னதே என்னோடய அம்மா அப்புறம் என்னோடய கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, இதை கேட்ட உடனே அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. நம்ம ஒரு இடம்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பீப்புளை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமாகவும் இன்னொரு பக்கம் அவருக்கு சிரிப்பாகவும் இருக்குது. ஓகேவா, நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீட் பண்ணீங்க இல்லையா, அவங்கள தான் நான் ரூயின்ஸ்னு சொன்னேன், நீங்கள் அவங்கள மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே 2 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அகெயின் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க, அவங்க ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த விமன் 2 பேருமே இப்போ ஒரு மாடர்ன் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப செக்யூரிட்டிஸோட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பட் ஸ்டில் தே ஹாவ் தேர் ட்ரெடிஷ்னல் ரூட்ஸ். அவங்களுக்குன்னு சில ரிச்சுவல்ஸ் இருக்கும், ட்ரெடிஷ்னலாக அவங்க ஃபாலோ பண்ண சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது இன்னமும் அவங்களுக்குள்ளே தான் இருக்குது. இந்த மாடர்ன் ஏஜில் அவங்க மாட்டிட்டு தவிக்கிறாங்களே தவிர அந்த ட்ரெடிஷ்னலாக அவங்க ஃபாலோ பண்ண விஷயம் எதுவுமே அவங்கள விட்டு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க இயர்லியர் டேஸ் அண்ட் மாடர்ன் ஏஜ் 2க்கும் நடுவில் அவங்க மாட்டிட்டு முழிச்சிட்ருக்குறாங்க. அவங்களால எக்ஸாக்டாக இந்த மாடர்ன் ஏஜ்லேயும் அடாப்ட் பண்ணிக்க முடியல, அந்த ஓல்டன் டேஸ்லேருந்து அவங்களால வெளியே வர முடியல. ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்டக் அவுட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுமே மென்டலி ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய டாலரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களாலே நிறைய விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. ரொம்ப செக்யூரிட்டிஸோட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் இந்த மாடர்ன் ஏஜில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக அந்த போமோட மெசேஜ் என்ன அப்படின்னா, மாடர்ன் ஏஜில் ட்ரெடிஷ்னலாக இருந்த நிறைய மக்கள் இப்போ மாடர்ன் ஏஜுக்கு அடாப்ட் பண்ண முடியாமல் அவங்க எப்படி மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களால எப்படி இந்த மாடர்ன் ஏஜையும் அடாப்ட் பண்ணிக்க முடியல, அவங்களோட அந்த ட்ரெடிஷனில் இருந்தும் வெளியே வர முடியல அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக சிம்பிளாக பியூட்டிஃபுல் மேனரில் இந்த போமை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மாடர்ன் ஏஜ் அண்ட் ட்ரெடிஷ்னல் இது 2க்கும் உள்ள அந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணது எல்லாமே அவங்களோட அம்மா அப்புறம் அவங்களோட கிராண்ட் மதரை பற்றி தான். ஓகேவா, ஸோ நம்ம ஒரு பிளேஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹியூமன் மைண்ட் செட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு பிளேஸ் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு
அளவுக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமோ அதே மாதிரி ஹியூமன் மைண்ட் செட்டும் நம்ம என்றைக்குமே அதுவும் ப்ரோக்காக விடக்கூடாது. அதுக்கும் தேவையான மெடிசின்ஸை வந்து நம்ம எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம ஹியூமன் மைண்டை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஹெல்தியஸ்ட் லைஃப் லீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.